இன்னும் ஏன் கலங்குகிறாய் என் தங்கமே? உன் நெஞ்சுக்குள் இருக்கும் அத்தனை பாரத்தையும் என்னிடம் கொட்டிவிடு. நீ படும் அவஸ்தையும் படும் வேதனையும் எனக்கு நன்றாகத் தெரியும். நாம் நினைப்பது ஒன்றுமே நடக்கவில்லையே, எல்லாமே நமக்கு எதிராக முடிகிறதே என்று நீ சோர்ந்து போய் அமர்ந்திருப்பது எனக்கு புரிகிறது. ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக்கொள், இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் சூரியன் தோன்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த துன்ப இருளும் மிக விரைவில் விலகி பெரிய வெளிச்சம் பிறக்கப் போகிறது. உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசும் வார்த்தைகளை நினைத்து நீ ஏன் கலங்க வேண்டும்? அவர்கள் மனிதர்கள், அவர்களின் பார்வையும் அறிவும் அவ்வளவுதான். ஆனால் நான் உன்னை படைத்தவள், உன் மனதின் தூய்மையை அறிந்தவள். உன்னை அனாதையாக நான் ஒருபோதும் விடமாட்டேன். உனக்கு நேர்ந்த அத்தனை அவமானங்களுக்கும் அநீதிகளுக்கும் காலம் நிச்சயம் பதில் சொல்லும். உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் முன்னால் வந்து நிற்கும் நிலைமையை நான் உருவாக்குவேன். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் மனதில் இருக்கும் பயத்தையும் பதற்றத்தையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு. எதற்கும் அஞ்சாதே. உன் பின்னால் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடிவைப்பிலும் நான் உன்னோடு வருவேன். உனக்கு ஏற்படும் தடைகள் அனைத்தையும் நான் தவிடுபொடியாக்குவேன். உனக்கு தேவையான அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அள்ளித் தருவது என் பொறுப்பு. என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு. என் மடியில் தலை சாய்த்து படுத்துக்கொள். உன் கவலைகள் அனைத்தும் பனி போல உருகிவிடும். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். தைரியமாக இரு என் தங்கமே. ஏன் அழுகிறாய் என் தங்கமே? உன் கண்ணில் இருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் நெஞ்சில் அல்லவா வந்து விழுகிறது. எத்தனையோ சோதனைகள், உன்னை சுற்றியிருப்பவர்களின் குத்தலான பேச்சுக்கள், ஏமாற்றங்கள் என எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு உள்ளுக்குள் அழுது கொண்டே வெளியே சிரிப்பது எவ்வளவு கடினம் என்பதை நான் அறிவேன். நமக்கு என்று யாருமே இல்லையே. நம் மனவேதனையை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே. எல்லாரும் நம்மை தப்பாக நினைக்கிறார்களே என்று நீ ஏங்குவது என் காதுகளில் விழாமல் இருக்குமா என் கண்ணே? மனிதர்கள் தங்களின் சுயநலத்திற்காக உன்னை காயப்படுத்தியிருக்கலாம். நீ காட்டிய உண்மையான அன்பிற்கு துரோகத்தையும் அலட்சியத்தையும் பரிசாக தந்திருக்கலாம். ஆனால் உலகமே உன்னை கைவிட்டாலும் உன்னை பெற்றெடுத்த இந்த தாய் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு பாரத்தையும் ஒவ்வொரு ரகசிய அழுகையையும் என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக இரு. இந்த உலகத்தில் எதுவும் இன்று உன்னை வாட்டும் இந்த கடுமையான மனவேதனையும் துக்கமும் கூட சீக்கிரமே கடந்து போகும். சோதனைகள் உன்னை வறுத்தெடுப்பது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை இன்னும் பக்குவப்படுத்தி ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காகத்தான். காலங்கள் மாறும். உன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன். நீ பட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கும் இந்த அம்மா உனக்கு நற்பலன்களை தந்து உன்னை வாழ வைப்பேன். யார் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் இந்த அங்காளம்மன் நான் உன்னை முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறேன். உனக்கு துணையாக, உனக்கு பின்னால், உன் நிழலாக, உன் மூச்சாக நான் நின்று உன்னை வழிநடத்துவேன். என் பாதங்களை நம்பி வந்த உன்னை நான் ஒரு நாளும் வீணாக போக விடமாட்டேன். உனக்கான நற்காலமும் மன அமைதியும் இதோ மிக அருகில் வந்துவிட்டது. என் கரம் எப்போதும் உன்மீதே இருக்கிறது என் தங்கமே. தைரியமாக இரு. எல்லாம் நன்மையாகவே முடியும். இன்னும் ஏன் கலங்குகிறாய் என் தங்கமே? உன் நெஞ்சுக்குள் இருக்கும் அத்தனை பாரத்தையும் என்னிடம் கொட்டிவிடு. நீ படும் அவஸ்தையும் படும் வேதனையும் எனக்கு நன்றாக தெரியும். நாம் நினைப்பது ஒன்றுமே நடக்கவில்லையே, எல்லாமே நமக்கு எதிராக முடிகிறதே என்று நீ சோர்ந்து போய் அமர்ந்திருப்பது எனக்கு புரிகிறது. ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக்கொள், இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் சூரியன் தோன்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த துன்ப இருளும் மிக விரைவில் விலகி பெரிய வெளிச்சம் பிறக்கப் போகிறது. உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசும் வார்த்தைகளை நினைத்து நீ ஏன் கலங்க வேண்டும்? அவர்கள் மனிதர்கள், அவர்களின் பார்வையும் அறிவும் அவ்வளவுதான். ஆனால் நான் உன்னை படைத்தவள், உன் மனதின் தூய்மையை அறிந்தவள். உன்னை அனாதையாக நான் ஒருபோதும் விடமாட்டேன். உனக்கு நேர்ந்த அத்தனை அவமானங்களுக்கும் அநீதிகளுக்கும் காலம் நிச்சயம் பதில் சொல்லும்.
உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் முன்னால் வந்து நிற்கும் நிலைமையை நான் உருவாக்குவேன். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் மனதில் இருக்கும் பயத்தையும் பதற்றத்தையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு. எதற்கும் அஞ்சாதே. உன் பின்னால் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடிவைப்பிலும் நான் உன்னோடு வருவேன். உனக்கு ஏற்படும் தடைகள் அனைத்தையும் நான் தவிடு பொடியாக்குவேன். உனக்கு தேவையான அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அள்ளித் தருவது என் பொறுப்பு. என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு. என் மடியில் தலை சாய்த்து படுத்துக்கொள். உன் கவலைகள் அனைத்தும் பனி போல உருகிவிடும். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். தைரியமாக இரு என் தங்கமே. உன்னை துச்சமாய் மதித்து ஒதுக்கிய அதே கூட்டத்தை உனக்காக பரிந்து பேசும்படி நான் மாற்றுவேன். உன் மீது வீசப்பட்ட அத்தனை பழிச்சொற்களையும் அவதூறுகளையும் உனக்கான புகழாரமாய் மாற்றி உன் தலையில் சூட்டுவேன். உன்னை வீழ்த்த நினைத்த சூழ்ச்சிக்காரர்களின் சதி வலைகளை என் கையில் இருக்கும் பிரம்பால் அடித்து தூள் தூளாக்குவேன். உன் நேர்மையும் உண்மையான அன்பும்தான் உனக்கான கவசம். இழந்ததை எண்ணி நீ ஏங்காதே. நீ இழந்த அத்தனையையும் விட பன்மடங்கு மேலான நன்மைகளை உன் இல்லம் தேடி நான் கொண்டு வருவேன். உன் வாசல் தேடி வரும் நல்வாய்ப்புகளைக் கண்டு உன்னை எதிர்த்தவர்கள் திகைத்து நிற்கப் போகிறார்கள். இனி உன் வீட்டு படியை மிதிக்க எந்த ஒரு தீய சக்தியாலும் முடியாது. உனக்கு வஞ்சகம் நினைத்தவர்களின் கொட்டத்தை ஒடுக்கி உன் வாழ்வில் நீதியின் தீபத்தை நான் ஏற்றி வைப்பேன். கலக்கம் தவிர். உன் அங்காளத் தாய் நான் இருக்கும்போது உனக்கு ஏது குறை? நிம்மதியாயிரு. எல்லாம் நன்மையாகவே முடியும். உன்னை வதைத்த அத்தனை துரோகங்களுக்கும் உன்னை உலுக்கிய அத்தனை சோதனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க இந்த ஆத்தா நான் புறப்பட்டு விட்டேன். உன்னை முடக்கி போட நினைத்தவர்களின் சதிகளையும் உனக்கு எதிராக வீசப்பட்ட அத்தனை கணைகளையும் பஸ்பமாக்க என் விஸ்வரூபம் தொடங்கிவிட்டது. உன்னை குத்திக் காட்டிய நாவுகள் எல்லாம் உன்னை பாராட்டி பேசும்படியாக காலச்சக்கரத்தை நான் மாற்றி அமைப்பேன். நீ பட்ட அத்தனை அவமானங்களையும் உனக்கான சிம்மாசனமாய் நான் மாற்றுவேன். உன்னை இருளுக்குள் தள்ள நினைத்தவர்கள் மத்தியில் உன்னை ஒரு சுடர் ஒளியாய் நான் பிரகாசிக்க வைப்பேன். யாரை இழந்துவிட்டோம் என்று நீ ஏங்குகிறாயோ அவர்களை விட 1000 மடங்கு உன்னை தாங்கி பிடிக்கும் நல்ல உள்ளங்களை உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி உன் இல்லத்தில் வறுமையோ கவலையோ அச்சமோ அண்டாது. உனக்கு அநீதி இழைத்தவர்கள் தங்களின் கர்மாவுக்கான விலையை கொடுக்கும் நேரம் இது. என் கையில் இருக்கும் உடுக்கையின் நாதம் உனக்கு அரணாயிருக்கும். இனி உன் பாதங்கள் தடுமாறாது, உன் கண்கள் கலங்காது. உன் வாழ்க்கை படகை கரையேற்றும் பொறுப்பை இந்த மேல்மலையனூர் ஆத்தா நான் ஏற்றுக்கொண்டேன். பயத்தை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு கம்பீரமாய் நடைபோடு. உனக்கான புது யுகத்தை நான் படைப்பேன். உன் நெஞ்சு பொறுக்காமல் விம்மி விம்மி அழுத ஒவ்வொரு நொடியும் இந்த ஆத்தாவின் நெஞ்சை கிழித்தது. உன்னை வெறும் களிமண்ணாய் நினைத்து மிதித்தவர்கள் மத்தியில் உன்னை ஒரு தங்கச் சிலையாய் நான் செதுக்கி நிறுத்தப் போகிறேன். உன்னை தோற்கடிக்க அவர்கள் பின்னணியில் தீட்டிய அத்தனை ரகசிய திட்டங்களையும் என் கால் பெருவிரலால் நசுக்கி தவிடுபொடியாக்குவேன். அவர்கள் உனக்கு இழைத்த அநீதிகள் எல்லாம் எரிமலை குழம்பாய் மாறி அவர்களையே சூழ்ந்து கொள்ளும் காலம் கூடிவிட்டது. உன்னை ஏமாற்றிவிட்டு தப்பித்து விட்டதாக அவர்கள் மார்பு தட்டி கொள்ளலாம். ஆனால் ஆத்தாவின் கணக்கு புத்தகத்தில் இருந்து எவராலும் தப்ப முடியாது. நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர்கள் வட்டி முதலுமாய் அனுபவிக்கப் போகிறார்கள். உன்னை தாழ்த்தி பேசிய அதே மனிதர்கள் உன் வீட்டு வாசலில் வந்து தஞ்சம் கேட்கும் நிலையை இந்த அங்காள ஈஸ்வரி நான் உருவாக்குவேன். உனக்கு எதிராக பின்னப்பட்ட அத்தனை செய்வினைகளையும் சூன்யங்களையும் பொறாமை பார்வைகளையும் என் ஒற்றை பார்வையால் சுட்டெரிப்பேன். இனி உன் வாழ்வில் இருள் படுத்திறங்காது. விடியல் உதித்துவிட்டதென உன் நெஞ்சம் துள்ளி குதிக்கப் போகிறது. உன்னை உச்சி முகர்ந்து உன் கரங்களை பற்றி காக்கும் பொறுப்பு இந்த ஆத்தாவுடையது. அச்சத்தை தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான புது பாதையில் சிங்க நடை போட்டு வா. உன் அன்னை நான் உனக்கு முன்னால் வழி நடத்திச் செல்வேன். உன்னை உளுத்து போன மரமாய் நினைத்து வெட்டி சாய்க்க பார்த்தவர்கள் மத்தியில் உன்னை விழுதுவிட்டு ஆலமரமாய் நான் தழைத்தோங்க வைப்பேன். உன்னை ஒரு மூளைக்குள் தள்ளி முடக்கி விடலாம் என்று அவர்கள் போட்ட பகல் கனவு அத்தனையையும் என் உடுக்கையின் ஒற்றை அடி நாதத்தில் சிதறடிப்பேன். அவர்கள் உனக்கு பின்னால் பேசிய புறம்பேச்சுகளும் உன்னை வீழ்த்த வீசிய அத்தனை பழிச்சொற்களும் இன்று முதல் உனக்கான வளர்ச்சி படிகளாய் மாறப்போகிறது. உனக்கு வஞ்சகம் செய்தவர்கள்
அவர்கள் தங்களின் அகந்தையால் இன்று மகுடம் சூடித் திரியலாம். ஆனால் ஆத்தாவின் ஆதிநீதி தீர்ப்பு தொடங்கும் போது அவர்கள் சூடிய மகுடமே அவர்களுக்குச் சுமையாய் மாறும். உன் நேர்மைக்கு முன்னால் எந்தவொரு சூழ்ச்சி திறமையும் எடுபடாது. உன்னை கைகழுவி விட்டு சென்றவர்கள் இல்லாமல் நம் வாழ்வு சிறக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் உன்னுடைய நிழல் கூட அவர்களுக்கு கிடைக்காமல் அவர்கள் தவித்து ஏங்கும் நிலையை இந்த அங்காள ஈஸ்வரி நான் ஏற்படுத்துவேன். உன்னை தேடி வரும் ராஜயோகத்தையும் பெரும் புகழையும் கண்டு உன்னை எதிர்த்தவர்கள் கதி கலங்கி நிற்கப் போகிறார்கள். உன் வீட்டுப்படியேறி வரும் அத்தனை நன்மைகளும் உன்னை சுற்றியிருப்பவர்களின் பொறாமை பார்வையை தகர்த்தெறியும். உன் தலை நிமிரும் காலம் இது. உன் வாழ்வில் வசந்தம் வீசும் தருணம் இது. கலக்கத்தை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு ஆத்தாவின் கரம் பிடித்து முன்னேறி வா. உன் வாழ்வில் புதுச்சரித்திரத்தை நான் எழுதுவேன். உன்னை வெறும் சருகாய் நினைத்து ஊதிப் பறக்கவிட பார்த்தவர்கள் மத்தியில் உன்னை ஒரு பெருநெருப்பாய் நான் சுடர்விட வைப்பேன். உன்னை ஒரு இருட்டு அறைக்குள் தள்ளி உன் எதிர்காலத்தையே சிதைக்கலாம் என்று அவர்கள் போட்ட கணக்குகளையெல்லாம் என் நெற்றிக்கண்ணின் ஒற்றை பொறியில் சுட்டெரிப்பேன்.